வீடே நல்லா தெய்வீகமா இருக்கு. நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு நல்ல வாசமா இருக்கு. என் மனைவி இருந்திருந்தா இந்த வீடு எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இப்ப இருக்கு. என் மருமக இந்த வீட்டை நல்லா ஆக்கி வச்சிருக்கா. நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழணுமா? காலையில எந்திரிச்சு இந்த புள்ள ஒத்தையா இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த லூசு பையன் எங்கதான் போனா? டேய் எரும மாடு, காலங்காத்தால நல்லா தூங்குறத பாரு. பா போப்பா, எதுக்குப்பா வந்து எழுப்பிட்டு இருக்க? டேய் அறிவு கிட்டவனே, அவங்க அந்த பிள்ளை எந்திரிச்சு காலங்காத்தால எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ என்னடா இங்க நல்லா தூங்கிட்டு இருக்க? நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? போ அந்த பிள்ளைகிட்ட போய் கூட மாட ஹெல்ப் பண்ணு. காலையில எந்திரிச்சு வேலை பாக்குறாளா? சாயா பின்ன என்ன பக்கத்து வீட்டு பாயா? சாய் தான் வேலை பாக்குறா. போடா பா. வர வர உனக்கும் ரைமிங்லாம் வருது. எட்டி மிதிச்சேன் உருண்டு அந்த வீட்டுல போய் விழுந்துருவ. எந்திரிடா. பா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா, தூக்கமா வருது. டேய் இன்னைக்கு லீவு தானே போட்டிருக்க, அப்புறமா படுத்து தூங்கிக்கோ. எந்திரி, அந்த பிள்ளைக்கு போய் கூட மாட உதவி பண்ணு போ. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? 8 மணிக்கு தானே எந்திரிக்கிறேன்னு சொல்றா, மணி 6 தான் ஆகுது. சாயாது என்ன இவ்வளவு தெய்வீகமா வந்து நிக்கிறா? சாய். சூர்யா, குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். ஆமா என்ன வீடெல்லாம் ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு, நீயும் இவ்வளவு தெய்வீகமா வந்து நிக்கிற? ஆமா இன்னைக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை சூர்யா, இன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. புது இடம்ல அதான் அப்படி இருந்தது. 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி கழுவி குளிச்சுட்டு வந்து இப்பதான் சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்சிட்டியா? லூசு, என்ன எழுப்பி இருக்கலாம்ல. நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்ப மனசு வரல. ஒத்தையா இவ்வளவு வேலை எதுக்கு செஞ்ச? என்ன எழுப்பி இருந்தா நானும் ஹெல்ப்புக்கு வந்திருப்பேன்ல. ஆனா ஒண்ணு சாய், 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இருக்கும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப தெய்வீகமா இருக்கு. கண்ணு. அப்பா இதோ ஒரு 2 நிமிஷம்ப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன்ப்பா, உட்காருங்க. இருமா இருமா இருமா, ஒன்னும் அவசரம் இல்ல, நீ பொறுமையா முடிச்சிட்டு வாமா. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சு. நம்ம வீட்லயும் இது மாதிரிதான் துளசி மடம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுவீங்களாமா? ஆஹா, அங்க எங்கப்பா அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி துளசி மடம்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, ஆனா பண்ணதான் முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, துளசி மடத்தை வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னே முதல்ல கண்ணில் பட்டது எனக்கு துளசி மடம் தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு துளசியோட வாசத்தை சுவாசிக்கும் போது உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த காலத்திலேயே காலையில எந்திரிச்சோன்னே துளசி மடத்தை சுத்தி வருவாங்க. அந்த காலத்துல கடைபிடிச்ச நிறைய நல்ல விஷயங்களை தான் காலப்போக்குல சாமியா மாத்திட்டாங்கப்பா. பரவாயில்லையேமா, இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் அந்த காலத்துல உள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கியே. நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன்ப்பா, அதுல படிச்சதுதான். நீங்களும் கூட காலையிலே குளிச்சுட்டு இந்த துளசி மடத்தை சுத்தி வந்தீங்கன்னா இந்த துளசியோட வாசத்துக்கு உள்ள இருக்கிற நோய் எல்லாமே போயிடும். பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இது நல்லதுதான். ஹே, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா? இத்தனை நாளா இது இங்கதான் இருந்துச்சு, ஆனா ஒரு வாட்டி கூட நாங்க யாருமே இதை கண்டுக்கல. ஏன் நிலா வந்தா கூட இதை கண்டுக்க மாட்டா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கிற விஷயமே எனக்கு புரிஞ்சுது. நீ சொல்லிட்டே இல்லம்மா, இனிமே நாங்க எல்லாருமே இந்த விஷயத்த கடைபிடிக்கிறோம். சரியாமா? சரிப்பா. சரி, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? நான் என்ன சமைக்கட்டும்? என்னது, நீங்க சமைக்கிறீங்களா? அப்பா, இவ்வளவு நாள் நீங்க தான் சமைச்சிட்டு இருந்தீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் இனிமே ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பார்ட்னர், அவசரப்பட்டு இப்படி எல்லாம் வார்த்தையை விட்டாதீங்க. உங்களுக்கே சமைக்க தெரியாது, எங்க அப்பா சூப்பரா சமைப்பாரு. அட்லீஸ்ட் அவரையாவது சமைக்க விடுங்க. சூர்யா, அன்னைக்கு சொன்னதெல்லாம் சும்மா கலாய்ச்சேன். எனக்கு நல்லாவே சமைக்க வரும். சமைக்க வருமா? சூப்பரா சமைப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா என்னோட சமையல் தான். நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. அப்படியா? இவன்ட்ட கேட்டதுக்கு உனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னாமா. என்கிட்ட வந்து நீ தான் டெய்லியும் சமைக்கிற, சாய தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்னானே. என்னங்க இப்படி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க? என்னது என்னங்கவா? இந்த எண்ணங்க எப்பையில இருந்து? அப்பா இருக்கும்போது மட்டும். ஆத்தாடி, நல்ல மாமனாராக்கும் நல்ல மருமகளாக்கும். அப்பா, இன்னைக்கு சாம்பார், ரசம், மோரு, வடை, பொரியல், பாயாசம் இதெல்லாம் பண்ண போறேன். அப்பளக்கிட்ட இல்லைன்னா அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான்ப்பா. சாம்பாருக்கு என்னென்ன காய் வேணுமோ அது உங்களுக்கு தெரியும்ல, வாங்கிட்டு வந்துருங்க. ஏமா ஒரே நாளே இவ்ளோ சமைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி புதுசா வந்திருக்கேன்லப்பா, அம்மாக்கு ஸ்பெஷலா சமைச்சு போடணும்னு தோணுது, அதனாலதான். இல்லம்மா, எனக்கு புரியல. நேத்து உங்க பையனும் நானும் கொல்ல பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஒரு காக்கா வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுச்சுப்பா. அப்பதான் சூர்யா சொன்னாரு, இததான் அப்பா எங்க அம்மாவா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், டெய்லியும் ஸ்பெஷல் சாப்பாடு அம்மாக்காகன்னு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு. இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன்ல, மொதல் வாட்டி என் கையால அம்மாக்கு சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக தான்ப்பா. அம்மா என் கையால சாப்பிடணும், என்னையும் சூர்யாவும் அவங்க வாழ்த்தணும், அதுக்காக தான்ப்பா. அம்மாடி, மாமியார் இல்லாத வீடு, என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு அமையுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேம்மா. ஆனா இன்னைக்கு சொல்றேன், நீ கிடைச்சதுக்கு நாங்க தான் அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு நல்ல மனசோட இருக்க.
இன்னைக்கு சொல்றேம்மா, தீர்க்க சுமங்கலியோட இன்னொரு வருஷத்துக்கு நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் மார்க்கெட்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என் பொண்டாட்டிக்கு உன் கையால சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவளுக்கு கண்டிப்பா பிடிக்குமா. அவளுக்கு யாராவது பாசமா விஷத்தை குடிச்சா கூட குடிச்சிருவா. அந்த மாதிரி ஆளு. நீ நீ சமைச்சு போடுமா, உன்னை அவளுக்கு கண்டிப்பா பிடிக்குமா. ம் சரிங்கப்பா. என்னாச்சு சூர்யா, ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல சாய், மனைவி அமைவதெல்லாம் கடவுளின் வரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வரமே எனக்கு மனைவியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய். ஆதி சொல்லுங்க, யாரு இவங்க மாமாவை கொலை பண்ணது? ப்ளீஸ் ஆதி சொல்லுங்க. ஆதி, சீதாவோட மாமாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல. சத்யா, கார்த்திக், என்ன திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ, ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆதி. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. வீட்டுக்கு போனேன், நிலா நீங்க ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஆமா, சாய் ஜனனி கல்யாணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டீங்க, அப்படி என்ன அவசரம்? டாக்டர், இல்ல நான் தான் தேவையில்லாம இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு சாய்க்கும் ஜனனிக்கும் கல்யாணம்னு எனக்கு தெரியாது. ஓ சரி சரி. கார்த்திக், என்னாச்சு? ஏன் பதட்டமா ஓடி வந்தீங்க? எதுக்கு என்ன பார்க்கணும்? சீதாவோட அப்பாக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். அதுலயே அவர் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆதித்யா. ரெஸ்பாண்ட் பண்றாரா? அப்ப கண் விழிச்சா கதையே மாறிடுமே. ரியலி? கார்த்திக், என்ன சொல்றீங்க? என்னோட எவிடன்ஸ்க்கு முக்கியமான சாட்சி அவர் மட்டும்தான். அவர் எப்படியாவது கண் முழிச்சு ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அடுத்த நாள் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சீக்கிரமா அவர் எப்படியாவது ரெடி பண்ணணும் கார்த்திக். கண்டிப்பா பண்ணிடலாம் ஆதி, நீங்க பதட்டப்படாதீங்க. ஆதித்யா, 20ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு வருதா? ஆமாங்க. இல்ல, நீங்க எப்படி? நான் எப்படி யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சேன்னு கேக்குறீங்க? எல்லா ஆதாரத்தையும் அழிச்சு நீங்க ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டீங்க. அந்த சின்ன விஷயத்த வச்சுதான் இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. விடிய விடிய உட்காந்து யோசிங்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு. உங்க மாமாவை கொலை பண்ண கத்தை கொண்டு நீங்க கையில எடுத்து புடிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல இருக்கணும்னு. அந்த பார்க்ல இருந்த சிசிடிவி கேமரால இருக்கிற வீடியோஸை கொண்டு டெலீட் பண்ணிருக்கீங்க. கொலை பண்ணவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக உங்களோட மோதிரத்தை கழட்டி உங்க மாமா பாடி பக்கத்துல போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆதி, அப்படி அவ யாரதான் காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கா சொல்லுங்களேன். ஆதி, வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். ஆதி, நீங்க சொல்லுங்க. இவ பேச்ச கேட்டு கேட்டுதான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க ஆதி. ராம், இன்னும் ஒரு நாள் தான். அடுத்த நாள் கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். அவங்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ராம். அப்புறம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. இதுக்கு மேல இங்க நீங்க இருக்க வேண்டாம். இல்ல, ஒரு நைட்டு தானே ஆதி, நான் இருக்கேனே. இதுக்கு மேல உங்களை இங்க வச்சிருக்க முடியாது ராம். நாளையில இருந்து சீதாவை கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சோ நீங்க இங்க இருக்க முடியாது. இன்னையில இருந்து நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஆதி, அது ராம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சீதா, சீதா, நீ என் மேல இருக்கிற கோவத்துல பேசுற. நான் உன்னை திட்டினது தப்புதான். அதுக்காக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நான் இங்கே இருந்துக்கிறேனே. நீங்க இங்க இருக்கிறது கரெக்டா இருக்காது ராம். இன்னும் ஒரு நாள் தான் கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிய போகுது. எல்லாம் முடிஞ்சிருச்சு ராம். ஆதிதான் கண்டுபிடிச்சிட்டார்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. ராம், மணியண்ணா கிட்ட பேப்பர்ஸ்லாம் இருக்கு, சைன் போட்டுட்டு கிளம்புங்க. ஆதி, கிளம்புங்க ராம். நோ ஆப்ஷன், நீங்க கிளம்பிதான் ஆகணும். சரி. சீதா, கொஞ்சம் வாயேன், உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. நீங்க கிளம்புங்க. சீதா, அதான் சொல்றேன்ல, புரியலையா? கிளம்புங்க. சீதா இவ்வளவு கோவப்படுறா. ஆதிதான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டார்ல. கொஞ்சம் கூட வெளியே வர போறோம், என் கூட சேர்ந்து வாழ போறோன்ற எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாம இருக்காளே. இவளை என்னதான் பண்றது? நீ இப்படியே இரு, யார பத்தியும் யோசிக்காத. உன்னோட சுயநலத்துக்காக என்னைய சாவடிச்சுக்கிட்டு இருக்கன்றத மட்டும் மறந்துடாத சீதா. ஆதி, நான் கிளம்புறேன். சாரி ராம், உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சத்தியமா எனக்கு வேற வழி தெரியல. இதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது ராம், பண்ண முடியாது. ஹாய், குட் மார்னிங். ஹாய்ங்க, குட் மார்னிங். அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? எந்திரிச்சதுல இருந்து உங்களை தான் தேடினேன், காணோம். சரி, ஓகே, வெளியே போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? இல்ல, வெளிய காமன் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க குளிக்க போனேன். ஏன், நம்ம ரூம்லயே அட்டாச் இருக்கே, இங்கே குளிச்சிருக்கலாமே. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, அதான். நீங்களும் தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் அங்க போயிட்டேன். நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அதனால என்ன, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாமே. முழிச்சிருந்தா தானே பிரச்சனை. இல்ல, தூங்கிட்டு இருக்கும்போது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது டக்குனு முழிச்சிட்டீங்கன்னா அதான். ஓ, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இருக்க வேண்டாமா? இருக்கலாம், தப்பு இல்ல.
சரி, நைட்டு நல்லா தூங்குனீங்களா? இல்ல புது இடம்ல அதான் கேக்குறேன். ம் நல்லா தூங்குனேங்க. நல்ல தூக்கம் வந்துச்சு. நீங்க? எனக்கு என்னங்க பிரச்சனை? இதே ரூம்ல தான் 25 வருஷமா தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் தூக்கம் வராம இருக்குமா? இல்ல, ரூம்ல தூங்குனதுக்கு கேக்கல. என் பக்கத்துல படுத்திருந்தீங்களே அதான். ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. ஆ இல்ல எப்போதுமே சைடுல தலைக்காணிலாம் வச்சுட்டு தான் தூங்குவேன். நீங்களும் படுத்திருந்தது தலைக்காணி வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. அதனால ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொன்னேன். ஓ, அப்போ தலைகாணிய சைடுல வச்சுட்டு தலைகாணி மேல காலை தூக்கி போடுற பழக்கம் இருக்கு. எப்படி தெரியும்? நைட்டு ஃபுல்லா என் மேல தான் காலை போட்டு படுத்திருந்தீங்க. ஒரே கால் வலி. உண்மையாவா? சத்தியமா. சாரிங்க. பரவாயில்லைங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சரி, அப்ப இன்னையில இருந்து நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஓகே? அதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேனே. அந்த மேட்டரை விடுங்க. சரி, ஓகே. பிரச்சனை இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. ஆமா, காலையிலே குளிச்சுட்டு எங்க போறீங்க? ஏங்க, காலேஜ் இருக்கு, போகணும். ஓ, ஓகே ஓகே ஓகே. காலேஜ்க்கு போறீங்களா? மறந்துட்டேங்க. இனிமே டெய்லியும் போவேன், மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன், கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி, ஓகே, கிளம்புங்க. இன்னைக்கு நானே உங்களை காலேஜ்ல வந்து டிராப் பண்றேன். சரியா? உண்மையாவா? தேங்க்ஸுங்க. எப்படி போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு எதுக்குங்க யோசிச்சீங்க? என்கிட்டயே வந்துட்டு என்னங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிருங்கன்னு சொன்னா விட போறேன். இல்ல, நீங்க என்ன வேலையில இருப்பீங்களோ என்னவோ தெரியல, அதுதான். என்ன வேலையா இருந்தா என்ன? நீங்க என்னோட வைஃப். உங்களை காலேஜ்க்கு டிராப் பண்ணாம நான் வேற யாரை போய் டிராப் பண்ண போறேன்? சரிங்க. ஆமா, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்னதுங்க? ஆ ஆ கண்டுபிடிச்சிட்டேன். தாலி இல்ல. ஏங்க கழட்டி வச்சிட்டீங்களா? ஐயோ, நைட்டு தூங்கும்போது டிஸ்டர்பா இருக்குன்னு கலட்டி வச்சோம். அதுக்கப்புறம் போட மறந்துட்டோமே. இப்ப இவருக்கு வேற தெரிஞ்சிருச்சு. நம்ம கிட்ட சண்டை போடுவாரா? என்ன பண்ணுவாரு? ஒன்னும் தெரியலையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? கடவுளே, என்ன காப்பாத்து. என்னங்க என்னங்க ஜனனிங்க? சொல்லுங்க. இல்லைங்க, தாலியை காணோமே, கழட்டி வச்சிட்டீங்களான்னு கேட்டேன். அது வந்து அது அது கீழே விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்துருச்சா? வாய்ப்பு இல்லையே, நல்லா டைட்டா தானே கட்டணும். சரி, எங்க விழுந்துருச்சுன்னு எடுத்துட்டு வந்து கொடுங்க, நான் மறுபடியும் வேணா கட்டி விடுறேன். அதுதாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போச்சுன்னு தெரியலையா? இல்ல இல்ல, இந்த ரூம்குள்ள தாங்க இருக்கும். வேற எங்கேயும் போயிருக்காது. இங்கதாங்க இருக்கும். நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் தேடுறேன். யாரு? நான் பதட்டப்படுறேனா? நீங்க தாங்க பதட்டப்பட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ பதட்டம்? ஐயோ, ஒரு பொய்யை மறைக்க பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நல்லதில்ல ஜனனி. நீ உண்மையவே சொல்லிடு. அவர் அடிச்சாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. அதுக்காக பொய் சொல்லி சொல்லி இன்னும் பெருக்கிட்டே போகாத. என்னங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க என்ன திட்ட மாட்டீங்களே? என்னங்க ஆச்சு? இல்ல, திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். அடிக்க மாட்டேனாவா? என்னங்க ஆச்சு? ஒருவேளை தாலியை தொலைச்சிட்டீங்களா? இல்லங்க, தொலைக்கலாம் இல்ல. நீங்க சொல்லுங்களேன், நான் சொல்றேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? சரி, ஓகே, நீங்க எது சொன்னாலும் நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். சொல்லுங்க, என்னாச்சு? அது வந்துங்க, நைட்டு தூங்குறப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னு நான் தாங்க கலட்டி வச்சேன். காலையில போட மறந்துட்டேங்க. என்னது? கலட்டி வச்சிங்களா? ஆமாங்க, டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னு கலட்டி வச்சிட்டேங்க. நீங்க கலட்டி வைக்கிறதுக்கு தான் நான் கட்டினேனா? தாலியோட அருமை உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் கலட்டவே கூடாது. அது கலட்டுனா எனக்கு தான் உயிருக்கு ஆபத்து. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னங்க என்னங்க, சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்க. எப்படிங்க அப்படிலாம் உங்களுக்கு மனசு வருது? நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள தாலியை கழட்டிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசம் போயிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளேயுமா? ச்சே. என்னங்க என்னங்க, சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேங்க. கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்ட எனக்கு பயமா இருக்கு. சாரிங்க. இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? இல்ல, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அழுக வந்துருச்சு. என்னால உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க. நான் ஆக விட மாட்டேன். ஓ, என் மேல அவ்வளவு பாசமோ? ஆமா. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க விருப்பப்படி இருக்க வேண்டியதானே? சாரிங்க, நான் தெரியும். என்ன சொன்னீங்க? ஐயோ, ஏங்க, நான் சும்மா உங்களை பிராங்க் பண்ணேன். எது கலூரிங்க? இல்ல, புரியல. என்ன சொன்னீங்க? அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? உங்க விருப்பப்படி நீங்க இருக்க வேண்டியதானேன்னு கேட்டேன். அப்ப உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? ஏங்க, இதுக்கு எதுக்குங்க நான் உங்க மேல கோவப்பட போறேன்?
தாலின்றது ஜஸ்ட் கயிறு தானுங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்றதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாட்சின்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தாதான் நம்ம சேர்ந்திருப்போம், அது இல்லைன்னா நம்ம பிரிஞ்சிருவோன்றதெல்லாம் அந்த காலத்து மூட நம்பிக்கைங்க. அதெல்லாமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க ஸ்ட்ராங்கா பேசுவீங்கன்னு நினைச்சா பொசுக்குன்னு அழுதுட்டீங்க. இல்ல உண்மையாவே உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? ஷோ, எதுக்குங்க கோவப்படணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அது தாலி கலட்டி வச்சிட்டேனே, அதுக்கு. அட என்னங்க நீங்க புரட்சி பெண்ணா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பொசுங்கின பெண்ணா இருக்கீங்க. ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க? நேத்து பெரியாரோட பர்த்டேங்க. அவரே ஒரு காலகட்டத்துல இருக்கும் போதே அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து தாலியை கழட்டி வச்சு இந்த தாலினால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட மாட்டோம்னா ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. இப்போ நான் படிச்சுட்டு இருந்தேனே அந்த புக் கூட பெரியாரோட புக்ஸ் தான். இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இதனாலலாம் நம்மள ஒண்ணும் பிரிக்க முடியாது. ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேங்க. நீங்க ஒரு மாதிரி பேசவும் எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்போ நீங்களும் என்ன மாதிரி தானா? ஓ, அப்ப நீங்களும் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஹை, சேம் பிஞ்சுங்க. எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. சரிங்க, வாங்கி தரேன். அப்பா ஆடியோ சிரிச்சிட்டீங்களா? இப்பதான் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த லைஃப நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும். இந்த இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, இந்த அவங்க அதை நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டுலாம் வாழக்கூடாது. உங்களுக்கு எப்படி உங்க லைஃப வாழணும்னு தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டு போயிருங்க. சரிங்க. அவங்க இவங்கன்னு என்னையும் சேர்த்து தாங்க சொன்னேன். நான் என்ன நினைப்பேன், நான் என்ன பண்ணுவேன்லாம் நீங்க நினைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இது ஜனனியோட லைஃப். ஜனனி மட்டும்தான் வாழணும். மித்ரன் சேர்ந்து வேணா வாழலாம். ஆனா ஜனனியை ஓவர்டேக் பண்ணி மித்ரன் வாழ முடியாது. ஓகே? புரியுதுங்க. சரி, ஓகே. காலேஜ்க்கு கிளம்புறீங்களா? உங்களை நான் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, லைப்ரரிக்கு போகணும். ஓகேங்க. ஓகேன்ட்டு அப்படியே நிக்கிறீங்க, கிளம்புங்க. இல்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பண்ணுங்க. அதுக்கு நீங்க வெளியே போகணும். என்ன நடந்தாலும் சரி, இதுல மட்டும் தெளிவா இருப்பீங்களே. நான் பொசுங்கின பெண் இல்லைங்க, புரட்சி பெண். இதுலலாம் ரொம்ப தெளிவா இருப்பேன். பாரு, நான் போட்ட பிட்ட எனக்கே போடுறீங்களா? சரி சரி, ஓகே. சீக்கிரம் வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகேங்க. இவ்ளோ நல்லவரா இருக்காரு. இவர் எனக்கு கிடைச்சதுக்கு உண்மையாவே நான் தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இவ்ளோ ஃப்ரீயா பேசுறவர்கிட்ட கண்டிப்பா ராமோட விஷயத்த சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரீ ஆயிடணும். ஆதி, சீதா அப்பாவை பார்க்க போலாமா? போலாம் கார்த்திக். ஆதித்யா, ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்திக், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். ஓகே ஆதி. சீதா சொல்லுங்க. ஆதி, உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் யாருன்ற உண்மையை சொல்லாதீங்க. எனக்கு வேற வழி இல்ல சீதா. எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா என்னோட டியூட்டியை ப்ளீஸ் பண்ண விடுங்க. ஆதி ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டுபிடிச்சதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் பழியை ஏத்துக்கிட்டேன்னு. ஆனா அப்படி இருந்தும் நீங்க உண்மையை சொல்லிதான் ஆவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறீங்களே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆதி. இப்போ நான் வெளியே வந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா இந்த மனசாட்சி படி மனிதாபிமான படிலாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்னோட வேலையை என்ன கரெக்டா பார்க்க விடுங்க சீதா. யாரு குற்றவாளியோ அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும். நீங்க அங்க வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அது உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாதுன்னு தப்பா மறைக்க பார்க்காதீங்க. எது உண்மையோ அதை கரெக்டா சொன்னீங்கன்னா போதும். எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த ஃபைனல் எவிடன்ஸ் உங்க அப்பா தான். அவரையும் நான் கோர்ட்டுக்கு நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிய போகுது. This is your final decision? Yes, of course. Then proceed. இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி வேணாலும் தடுத்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.